வணக்கம் நண்பர்களே. திமுகவினுடைய கனிமொழி எம்பி தொகுதி பேச்சுவார்த்தைக்காக டெல்லி போனாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க காங்கிரஸோட. எத்தனை தொகுதிகள், என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடலான்னு ஒரு மாடல் ப்ரொஃபைல் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இங்கே இருக்கிற எம்பிக்கள், இங்கே இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள்லாம் ஒருத்தர் சகதி அள்ளி வீசி கேவலப்படுத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு, நான் சொல்கிற சகதி அள்ளி வீசினா உடனே இழிவுபடுத்துறதுக்குல, உண்மையிலேயே என்னால் தானே நீ ஜெயிச்சேன்னு அவங்க சொல்கிறது அதுக்கு ஈக்குவல் தான். அரசியல் இதெல்லாம் சகஜன்ட்டு போயிடுவாங்க. இவங்க ஒருத்தர் கடுமையான வார்த்தைகளை சாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க கனிமொழி. அப்போது அந்த கனிமொழி அம்மாட்ட பேசின காங்கிரஸ் ராகுல் சார்பில் பேசினவர், அல்லது ராகுல் யாரோ கனிமொழிகிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த அமைச்சரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது, தேர்தல் பிரச்சாரம் ஈடுபடவே மாட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இவங்கெல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க, இப்படி முக்கியமான ஆட்களெல்லாம் ஜெயிலில் தள்ளிட்டு உங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற நிலையில் எங்களுக்கு நீங்கள் சீட் கொடுத்தா உங்களுக்கு நாங்களாவது வந்து துணை நின்று அந்த ஊழல் அமைச்சர்களை வெளியே விடுங்கன்னு சொல்கிறதோ இல்லை சட்ட போராட்டம் நடத்துகிறதுக்கோ நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம். எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் தெரியலன்னா, இது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரியலன்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஷாக்கு. என்ன இவங்களுக்கு எல்லாம் ஆட்சியில் இருந்தவங்க தானே, கிடைக்கிறது ஒன்றும் தகவல் கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவங்க ஏற்கனவே பயங்கர கடுப்பு என்னென்னா, இந்த அம்மாவை அனுப்புனது வந்து வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும். கனிமொழி அம்மா போனது வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும். இதுக்கு முன்னாடியே சீட்டெல்லாம் பேசி தொகுதி பேசி முடிவு பண்ணது யார் அப்படின்னா மாப்பிள்ளை சார். இது சும்மா ஒரு பார்வைக்காக அனுப்பிச்சி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதிலே அவங்க செம கடுப்பு. என்னை எதுக்கு நீங்கள் இப்படி பொம்மை மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி, ஏன் டம்மியாக அனுப்புகிறீங்க, பொம்மைன்னா டம்மியாக அனுப்புகிறீங்கன்னு. இப்போ ஒரே கேள்வி தான், என்னை எதுக்காக டெல்லி அனுப்புனீங்க? இத்தனை பேர் உள்ளே போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதா? சிறைவாசத்துக்கு காத்திருக்கும் அமைச்சர்கள், உங்கள் கட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ஆள் இல்லை, நாங்கள் கேட்குற சீட்டை கொடுக்குறது தவிர உங்களுக்கு வழி இல்லை. இதுதான் காங்கிரஸோடைய டிமாண்டு. இது இந்த மாதிரி எதிர்பார்க்கல, அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் இருக்கிறாங்க. அடுத்த பதில் சொல்லணும். ஏதோ ஒன்று மலுப்பெல்லாம் அங்கே பேசிட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இனிமேல் நீ டெல்லிக்கு இவங்க அனுப்பாதீங்கன்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. நமக்கு வந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.